நம்முடைய விருத்தாசலம் தொகுதியிலே கேப்டன் அவர்களின் அரசியல் வாரிசாக களத்தில் இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், தமிழ்நாட்டிலே ஒரு பெண்மணி இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊர் ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சிதம்பரம் தொகுதியிலே மனித வந்தையா உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த அம்மா முன்னாடியே சொல்லிச்சு. அதால் அந்த அம்மா கடுப்பில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு என்னென்னா அந்த சிரிப்பு இருக்குல்ல, மூணின்னு அது எல்லாரும் பள்ளி தெரியாமல் இருக்கிறதுக்கு சிரிப்புனாங்க. ஆனால் அந்த நம்மட்டு சிரிப்பு இருக்குல்ல, டேய் கூடா கூட நல்லா கூ. ஆனால் வாங்குகிற சம்பளத்துக்கு மேலே கூறாம்பர் ஆள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எக்காலமான சிரிப்பு இருக்குல்ல, அது ஒரு சபை நாகரிகம் கூட இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் அரசியல் செயல்பாடுகளுக்கும் நமக்கும் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு எம்பி மச்சான் தானே எம்பி, இவரே எம்பி இல்லை, அது கூட ராஜ்யசபா, அது கூட அது மேல் சபை தானே, இவர் பாராளுமன்ற எம்பி இல்லை. ஒரு வார்த்தை சொல்லலாம், இல்லை பேசுகிறத கொஞ்சம் ஒரு உடம்பு அப்படி ஜெர்க்காவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா எல்லா வேட்பாளரும் நினைச்சு நிற்கிறாங்க. ஈவன் அந்த தொகுதியின் டான் எம்ஆர்கேவே ஏஞ்சி நிற்கிறாரு. எம்ஆர்கே கிட்ட எல்லாரும் இவங்க பேசுகிறவங்க எல்லாரும் உட்கார கூட மாட்டாங்க, போனால் அப்படி நின்றுக்கின்னு பம்பிக்கின்னு பதுங்கின்னு அப்படி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எம்ஆர்கே தெய்வம், அவர் தான் பண்டிகைக்கு படியளக்கிறவர் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்பேற்பட்ட எம்ஆர்கே பன்னீர்செல்வம் திருமாவளவன் சொன்ன கூட எந்திரிக்கிறார். உங்களுக்கு என்ன பெரிய அவ்வளோன்னா ரொம்ப அது அநாகரிகம் இல்லை. அதை போல் நீங்கள் விருதுநகர் நினைக்கிறேன், அங்கே போய் சண்டை போடுறாங்க. இன்னும் எங்கள் கொடியை காணும் பூத்தில் இந்த அழையாதார் தலைவாசல் மிதியாதுன்னு ஒரு பழமொழி. அவன் தான் உன்னை மதிக்கலையே, அவங்க தான் உன்னை மதிக்கலையே, எதுக்கு அங்கே போய் பிச்சை எடுக்கிறீங்க என்ன? அப்படி நீங்கள் தேர்தல் வேலை செஞ்சு இப்போ அந்த தொகுதியில் நீங்கள் நிற்கலை. பி ஃப்ராங்க் இப்படி பேசுவோம். இப்போ அது பானை சின்னம் நிற்கிற தொகுதியாக இருந்தாலும் அவங்க தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க, அதில் எங்கள் கொடியை காணோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. அங்கே அவங்க வீட்டு பிள்ளைன்னு நிற்கிது, அவன் எந்த கொடியை கட்டுறான், கர்மாந்தத்தை காட்டுறான், உங்களுக்கு என்ன வந்தது? உங்களை கட்டல, நீங்கள் பா நேப்பா பிரச்சனையே இல்லைப்பா. அப்போ உங்களோட நோக்கம் அதை வச்சு பொறுக்கி திங்கிறது தானே? இல்லை தேமுதிகவின் அடுத்த வாரிசு விஜய பிரபாகர்னா அவரை நாங்கள் எம்எல்ஏ ஆக்கி அவர் இந்த தொகுதிக்கு பல விஷயங்களை செய்யணும். ஏன்னா அந்த ஆளே எங்கே அவங்க ஜாதிக்குது அப்படின்னு போய் பார்த்து நின்று செய்கிறவங்க. பொதுவாக இன்றைக்கு தமிழகத்தில் தமிழ்ச்சாதிகளுக்கும் எங்களுக்குமான பிரச்சனை இருக்குல்ல, இது எங்கே உக்கிரமாக இருக்குன்னா பிறமொழியாளர்கள், குறிப்பாக தெலுங்கர்களுக்கு இடத்துல எங்களுக்கும் தெலுங்கருக்குமான பிரச்சனை மிக உக்கிரமாக இருக்கும். அதனால் நான் இதை நியாயப்படுத்தலை, மிக உக்கிரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மனப்பான்மையோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ அது மட்டும் இல்லாமல் அது நினைக்கல, என் வீட்டுக்காரர்கிட்ட கெஞ்சிங்க நீங்கள், எங்கள் வீட்டுக்காரை வச்சு படம் பார்த்தீங்க, மக்கள் நல கூட்டணிக்கு எங்கள் விஜயகாந்த் அவர்கள் சாரி கேப்டன் கோச்சிக்கு போகுது, கேப்டன் அவர்கள் இல்லைன்னா உங்களெல்லாம் பணம் வந்திருக்குமா? கடைசியில் நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் கலைஞரோடு கேட்டு விட்டு தான் மக்கள் நல கூட்டணியே ஆரம்பிச்சேன்லாம் நீ சொன்ன, நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிது. பட் அது அது மிகவும் அநாகரிகமானது. ஆனால் நீங்கள் திரும்பவும் அது காலையில் போய் ஓடுறீங்க. அந்த அம்மாவுக்கு இருக்கிற ரோசம், மானம், ஈனம், சூடு, சொர்ணில் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரும்பான்மை சமூகம் இப்போ திருமாவளவன் கிடக்கிறாரு, கீழே உருள்றாருன்றதுலாம் ஒரு பெரும்பான்மை சமூகம் இப்படி அசிங்கப்படுது அப்படின்றது தானே அதில் பின்னணி அர்த்தம். தெரிஞ்ச தெரியாமலோ மீது ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. நீ இந்த சமூகத்தில் இருக்கிற பறையர்களின் பிரதிநிதி. ஆனால் நீ பறையன் வந்தால் செருப்பாட்சி வரட்ட அந்த நாயன்ற நாங்கள் தான் சூடு சொரணம் இல்லாமல் நீ எங்களை அழைக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் ஓட்டையில் இலையில் ஓட்டன்றோம். நாங்கள் உங்ககிட்ட அந்த பறையர் விஷயத்துலையும் வீசிக்கா கொஞ்சம் தலையிடலாம் அப்படின்னு பறையனே சொல்லிக்கின்னு அங்கே நிற்கிறான். அப்படி இருக்கிற போது இது அவருக்கு நம்ம தேவைதான்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா சார் அந்த அம்மா நினைக்காது, ஏன்னா அவ்வளோ சீட்டு, அம்மா சீட்டு 8 சீட்டுக்கு போராடி வாங்கிட்டு யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாரு, அவருக்கு பொஸ்க்குன்னு நீ இந்த மாதிரி ஜோதிமணிக்கு சீட்டு தரையேன்னு அந்த மாதிரி நினைக்காது. ஏன்னா எவ்வளோ கஷ்டம் சார். நீங்கள் பாருங்கள்,
தேமுதிக 10 சீட்டு வாங்கி கிட்டத்தட்ட 6-7 பேர் தெலுங்கு பேசுகிற சமூக மக்கள் தான் அதில். அப்போது அது அந்த இன உணர்வோடு அது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்காது. நான் திரும்பி சொல்கிறேன் பின்னாடி. அப்போ அந்த இன உணர்வோடு இருக்குதுல்ல, நீ என்னன்னா பொதுசு பொது பொது பொது. இப்போ தேமுதிகவை கொண்டு போய் வந்து டிஎம்கேவில் கனெக்ட் பண்ணி அந்த டீலை முடித்தது யார்? எல்லாம் இவங்க சமூகத்தை சேர்ந்த நபர்கள் தானே. அப்போது அவங்க வந்து அந்த லைனில் கரெக்டாக இருக்கிறாங்க. நீ பற்றே இல்லாமல் நீ சும்மா காட்டி இங்கே வந்து நான் வந்து உனக்கும் தலைவர், எனக்கும் தலைவர், அவருக்கும் தலைவர், இவருக்கும் தலைவர், நான் வந்து எல்லாருக்குமான தலைவர். ஏய், நீ எல்லாருக்குமான தலைவர்னு சொன்ன திருமாவளவனை நீ ஒரு தனியான தலைவர்னு கூட இவனுக்கு ஒத்துக்கலை. திமுக நீ தான், நான் தான் நீ தான் நான். அப்போ நீ நான் தனி, புரியுதா? அப்படின்னு தான் அவனை வந்து ஒரு ஆளாக கூட அவங்க பார்க்கல. இந்த நிலையில் இது ஏன் இப்படி நடக்கிறதுனா இவரோட செயல்பாடுகள் தான். உயர்மட்ட குழு பேசிச்சா, அதுக்கப்புறம் சிஎம் கூட பேச வச்சதா சொன்னாங்கல்ல. பேச்சுவார்த்தை குழுவை தாண்டி இன்னொரு குழுக்கிட்ட பேசினாங்கல்ல. அதுக்கு நம்ம ஏவாவேலு, நம்ம இவர் KN இவங்கெல்லாம் அவன் ஒரு ஆளுன்னு அவனை பேச்சுவார்த்தை குழுவோடு முடிக்காமல் மேலே வரைக்கும் கூட்டு போகிறீங்க அப்படின்லாம் அவங்க பேசி அவங்களுக்குள்ள இந்த மாதிரிலாம் சரியில்லை, வளர்த்த விடக்கூடாது, இருக்கட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து இங்கே மெட்ராஸில் இருக்கிற தரப்பு சொன்னாங்களாம், இப்போ நீ வந்து திருச்சி அந்த பக்கம்லாம் உன் சமூகமாக நிற்கிது, கூட எஸ்சி சமூகம் தானே மெஜாரிட்டியாக நிற்கிது, நீ பயன்படுத்துகிறல்ல. அந்த மாதிரி நாங்கள் சென்னையில் இருக்கிற நாங்கள் இந்த எஸ்சி மக்களை குறிப்பாக பறையர்களை பயன்படுத்துறதுக்கு அவர் திருமாவளவனை அப்படி இப்படி கூட்டின்னு போனோம். இப்போ எல்லாமே இதில் பயன்படுத்துகிற சிந்தனையோடு தான். நாங்கள் ஒன்றும் அவரை கூப்பிட்டாந்து அப்படி முன்னாடி நிற்க வைக்கின்ற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லைன்னு பேசுகிறதாகவும் ஒரு தகவல் வெளியில் கசியப்படுது. ஆக இவரோட நிலைமையிலேருந்து தான் சார் நம்ம அவருக்கான மரியாதை இருக்கும். நீங்கள் இந்த வேட்பாளரை பற்றி சொன்னோம் இல்லையா, ஐயா இளைய பெருமாளின் தியாகத்தை மதிப்பதற்கு எப்போ 2-3 தலைவரை கழிச்சா மதிப்பதற்காக நாங்கள் வந்து அவரின் வாரிசுக்கு கொடுத்துருக்கோம். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வாரிசு நினைக்கிறேன். அதில் வந்து ஆண்கள் வந்து ஒரு 4, பெண்கள் ஒரு 6 பேர். அதில் வந்து வெற்றி வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து MBBS MD MS படித்தவர். அவர் வந்து சுயேட்சையாக கூட நின்றுருக்கார் தேர்தலில். திருமாக்கிட்ட சீட்டும் கேட்டிருக்கார். 2 எலெக்ஷனில் சீட்டு கேட்டு சீட்டு அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் விவரமானவர் அவர். அதுக்கப்புறம் நந்தகுமார் வேலை இவங்கெல்லாம் வந்து அதை ஒருத்தர் டென்டல் டாக்டர் அது இதுன்னு இருந்து அவங்களாம் இறந்துட்டாங்க. சும்மா ஒரு மூளையில் ஒன்று போட்டிருந்தது, அதுக்கு பேர் தான் ஜோதிமணி. அது ஏதோ அது மேலே வந்து அவர் சரி இளைய பெருமாளுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அவர் தமாகால இருந்தவர். இப்போ வந்து இந்த இளைய பெருமாள் அவர்கள் நிகழ்வு ஒன்று நடந்தது. அதில் தான் வந்து அவர் வந்து காங்கிரஸில் போய் சேர்றாரு. அவர் பாருங்க கொஞ்சமாச்சும் ஒரு விவஸ்தை வேணா தெரியலையே. நான் வந்து காங்கிரஸில் சீட்டு கேட்டேன், எனக்கு எப்படி திருமாவளவன் சீட்டு கொடுத்துறாரா அப்படின்னு நிருபர்கிட்ட கேட்குறாரு. அப்புறம் இவங்க கீத்தி ஏம்பா கொஞ்சம் நில்லுப்பா, சட்டைக்கிட்டே மாட்டுப்பா, டையையே போட்டு தலைகளே நல்லா வாருப்பா. அவர் இயல்பாக காங்கிரஸ் இருந்தவர். அவருக்கு வந்து நமக்குலாம் சீட்டு எங்கே கிடைக்கும் போகுது அப்படின்னு இருந்தவரை கூப்பிட்டு சீட்டு கொடுத்தீங்கன்னா அவன் சீட்டுக்கு எவ்வளோ லோயெல்லாம் லொங்கல் போடுறான். ஏங்க காலால் அழுகுறான், கையால் அழுகுறான், என்னென்னோ வேலைலாம் பண்ணுறானுல்ல. அப்படி வாங்கிய சீட்டை கொண்டு போய் இந்த மாதிரிலாம் நீ கொடுத்தீங்கன்னா அது என்ன தான் நினைக்கும்? அவர் சொல்கிறார் இதில் வேற, ஜோதிமணிக்கு நாங்கள் வந்து சீட்டு கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள், காங்கிரஸிலிருந்து அவரை வென்றெடுத்து இருக்கிறோம்.